மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை இங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? நீங்க மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? பேதுரு போலும்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போலும்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு தந்த இந்த ஆராதனைக்காய் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு குறைவை நீக்கும் நிறைவு என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. குறைவை நீக்கும் நிறைவு. ஆமென். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா, ஆமென். குறைவு, நிறைவு, ஐஸ்வர்யம், மகிமை, தேவன், இயேசு. அப்படியெல்லாம் அந்த வசனத்தில் 2 இருக்கா? 2 தெரியுதுன்னு சொல்றாதீங்க. 2 என்னென்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்களேன். தேவன், இயேசு, காட் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்.
அப்புறம் என்ன இருக்கு? 2 ஐஸ்வர்யம், மகிமை, அப்புறம் குறைவு, நிறைவு. ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் இந்த செய்திக்கு குறைவை நீக்கும் நிறைவு என்கிற தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதில் நிறைவு அப்படிங்கிற வார்த்தை நமக்கு பொருந்தாது, அது நம்முடைய தேவனுக்கு பொருந்தும். தேவன் நிறைவாயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனிடத்தில் என்ன இல்லை? குறைவு இல்லை. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? குறைவாக இருக்கிறோம். இப்போ குறைவாக இருக்கிற மனுஷன், நிறைவாக இருக்கிற தேவன். சொல்லுங்க, குறைவாக இருக்கிற மனுஷன். கையை எப்படி வைங்க. குறைவாக இருக்கிற ஆமென். இப்போ மனுஷனுடைய குறைவை நிறைவாக்குறதுக்கு நமக்கு ஒரு மீடியேட்டர் வேணும். We must need mediator. Who is that mediator? Jesus Christ. Hallelujah. Hallelujah. அப்போ நிறைவான தேவன், குறைவான மனிதன், நடுவிலே மனிதனுடைய குறைவை தேவனிடத்திலிருந்து நிறைவாக்குகிற இயேசு. ஹல்லேலூயா. அதனால தான் 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளே இல்லை. தேவன் யாரா இருக்கிறாரு? ஆமாம், அவர்கிட்ட கொண்டு இருளை யாராவது பிடிச்சு கொண்டு விட முடியுமா? முடியவே முடியாது. அவர் முழுவதும் வெளிச்சமாயிருக்கிறார். அவரிடத்தில் இருள் இல்லை. நான் சொல்றேன், அவரை விசுவாசிக்கிற நீங்களும் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நீங்களும் ஒளியாயிருக்கிறீர்கள். உங்ககிட்ட என்ன இல்லை? இருள் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவரை பார்த்தோம். பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. அவனுக்கு தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய, அப்ப தேவன் யார்? ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. அதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நிறைவானவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர்கிட்ட என்ன இல்லை? ஆமாம், நம்ம நிறைவானவர்களா குறைவானவர்களா? அவர் நிறைவானவர், அவர்கிட்ட குறையே இல்லை. ஆனால் நம்ம யார்? குறைவானவர்கள். நம்மக்கிட்ட என்ன இல்லை? அதனால நமக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுறார். ஹல்லேலூயா. எதற்கு? நம்ம குறைய என்ன செய்யறதுக்கு? நிறைவாக்குறதுக்கு. எப்படி நிறைவாக்குறதுக்கு? ஐஸ்வர்யத்தின் தேவனிடத்தில் இருந்து அந்த ஐஸ்வர்யங்களை பெற்று நமக்கு தருவதற்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு மீடியேட்டராக கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நிறைவு. எல்லாரும் சொல்லுங்க. அதனால தான் 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எல்லாரும் சொல்லுங்க. நிறைவான இயேசு உங்கள் வாழ்க்கையில என்டர் ஆகும் போது குறைவுகள் எல்லாம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஐஸ்வர்யம் என்றால் என்ன? வாட் இஸ் த ரிச்? ஃபுல்னஸ். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்றால் என்ன? நிறைவு. எல்லாரும் சொல்லுங்க. ஐஸ்வர்யம்னா என்ன? அதுதான் ஐஸ்வர்யம். நிறைவு தான் ஐஸ்வர்யம். இப்போ நம்ம ஆண்டவர் எப்படி இருக்காருன்னு சொன்னேன், நிறைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ. ஹல்லேலூயா. எதெல்லாம் நிரப்புவார்? வானத்தையும் பூமியையும் எவனாகிலும் நான் காணாதபடிக்கு தன்னை ஒளித்து கொள்ளக்கூடுமோ? முடியவே முடியாது. அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க.
அதனால் அவர் எல்லாவற்றிலும் எப்படிப்பட்டவர்? அதுதான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்றால் என்ன? சும்மா ஒரு 50 கிலோ நகையை போட்டுட்டு பண்ணுறது ஐஸ்வர்யம் அல்ல. இல்லையா? எங்கள் பிரைஸில் ஒரு மேரேஜ் போனால், அந்த மேரேஜில் ஃப்ரெண்டு, ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு, நிறைய நகை, அதை போடுறதுக்கு முடியலை. எல்லாம் ஒரு கயரில் கட்டி போட்டிருக்காங்க, சரடில் கட்டி போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சரடு என்ன செஞ்சிச்சு? அந்த எல்லாம் அவ்வளோ விழுந்து போச்சு. இப்படி ஆண்டவர் போட்டுக்கிட்டே நிற்பார். நம்ம நினைக்கிற ஐஸ்வர்யம் வேற. டாலரும் இந்தியன் ருப்பியும் குவைத்து தினாரும் அந்த ஐஸ்வர்யம் இல்லை. ஐஸ்வர்யம் என்றால் நிறைவு. அல்லேலூயா, ஆமென். அவர்கிட்ட என்ன இல்லை? குறைவு இல்லை. பணம் இருக்கும் சிலவங்கிட்ட, ஆனால் குணம் இருக்காது. நிறைய பேர்கிட்ட என்ன இருக்கும்? பணம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? குணம் இருக்காது. சிலருக்கு மனம் நல்லா இருக்கும், ஆனால் குணம் எப்படி இருக்காது? நல்லா இருக்காது. ஒன்று இருந்தால் ஒன்று. சிலர் சொல்லுவாங்கல்ல, முளம் ஏறுனா ஜான் ஏறுனா முளம் சறுக்குது. அதே மாதிரி ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஆனால் இவர் எல்லாவற்றிலும் நிறைவானவர். அவர் தான் பெர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. வேற எந்த ஊழியக்காரனும் பெர்ஃபெக்ட் கிடையாது, எந்த மனுஷனும் பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ ஐஸ்வர்யம் என்றால் என்ன? நிறைவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே நீ ஐஸ்வர்யம் உடனே காசு, பணம், நகை, நட்டு, அப்புறம் இந்த மாதிரியே திங்க் பண்ணக்கூடாது. காட் இஸ் ரிச்னா வெறும் பணத்துக்காக அவர் ரிச் இல்லை. வெறும் அந்த ஜொல்லு, அப்புறம் தங்கம், வைடூரியம், இது பெரிய வீடு, இதுதான் ரிச்னஸ் இல்லை. அவர் எல்லாவற்றிலும் நிறைவானவர். ஹல்லேலூயா. அப்போ பிரிச்சுவல்ல என்ன பண்ணுறது? இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது? அவர் ரிச் மேன் அப்படின்னா பணம் தானே நம்ம நினைக்கிறோம். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்படின்னா அளவில்லாத ஐஸ்வர்யம் உடையவர். அதான் ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர்கிட்ட பணம் பணம் பணங்கிற அந்த மைண்ட் இல்லை. தேவன் எல்லாவற்றிலும் நிறைவானவர். இப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அது என்ன ஐஸ்வர்யம் நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஐஸ்வர்யமும் கிருபையும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 9:23. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தங்களுடைய அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும். நல்லா கவனிங்க. அவருடைய மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, கிருபா பாத்திரம். அது யாருன்னா நம்ம தான். நம்மெல்லாம் கிருபா பாத்திரம். வெறும் வருவா பாத்திரமா இருக்கக்கூடாது. எங்கடா வருவா கிடைக்குன்னே தெரியக்கூடாது. நம்மெல்லாம் யாரு? ஆமென். கிருபா பாத்திரத்தை இணைச்சு வச்சனா கிருபையின் பாத்திரம். The vessels of grace. நீங்க ஒரு பாத்திரம். You are a character. Hallelujah. இப்போ நீங்க ஒரு பர்சன், ஒரு கேரக்டரா இருக்கிறீங்க. ஆனா அந்த கேரக்டருக்கு என்ன பேரு? கிருபை. கிருபையின் பாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். வெறுமையின் பாத்திரமா இருக்கக்கூடாது. நிறைய பேர் கிருபையின் பாத்திரம் பேர் வச்சுட்டு எப்படி இருப்பாங்க? தனலட்சுமின்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனால் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கிருபைநாதன் அப்படின்னு பேர் வச்சுட்டு வெறுமைநாதனாக இருக்கக்கூடாது. கிருபா பாத்திரங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிருபா பாத்திரமாக நீங்கள் இருக்கணும்னா என்ன வேணும்? கிருபை வேணும். இப்போ பாருங்கள், எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் மேலே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும், அல்லது விளங்க பண்ணவும், அல்லது கொடுக்கவும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் இப்ப எதா நமக்கு வெளிப்படுது?
கிருபா பாத்திரங்கள் மேல அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும். ஹல்லேலூயா. இப்ப தேவன் அவருடைய ஐஸ்வர்யம் என்றால் என்ன? கிருபை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கிருபை என்பது தேவனுடைய ஐஸ்வர்யம். இப்ப கிருபா பாத்திரங்கள் மேல கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையை என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு சாதாரணமா பாத்திரமா இருக்கலாம், ஆனா தேவனை விசுவாசித்தீங்கன்னா நீங்க கிருபா பாத்திரமா மாறிடுறீங்க. சரி, இப்ப கிருபா பாத்திரமா மாறினா அந்த கிருபை உங்கள் மேல நிரப்பப்பட வேண்டும். இந்த இடத்துல தேவன் கிருபையின் ஐஸ்வர்யமாய் வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியானால் வெறும் பாத்திரமாய் இருக்கிற நாம் கிருபையின் பாத்திரமாய் மாற வேண்டும். கிருபையின் பாத்திரங்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெறுமையான பாத்திரம் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் இல்லைங்க. அப்ப நம்மெல்லாம் யாரு? ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, எபேசியர் 1:17 அங்கே அவர் ஒரு ஐஸ்வர்யத்தை சொல்லப்படுகிறது. எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை வேண்டும் என்றும் மகிமையின் ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம்? ஹல்லேலூயா. மகிமையின் ஐஸ்வர்யம், அதுதான் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை பெற்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க யாரா மாறிட்டீங்க? ஆமா, ஐஸ்வர்யவான்களா மாறிட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. ஐயா நான் ஒரு ஏழையான்னு இனிமேல் சொல்லாதீங்க. நான் ஒரு ஏழை பாலங்க. எல்லாத்துக்கும் ஒரு டபுள் இது வச்சுக்கிறோம் பாருங்க. எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க? நகை நட்டு. நட்டுன்னா என்னது? போல்ட்டுக்கு நட்டு. அது மோஸ்ட்லி இரும்பில் தான் இருக்கும். அப்போ இரும்புலையா காதில் கொண்டு போடுவாங்க நகை நட்டு. அப்புறம் ஏழை பாலை. நான் ஏழையும் இல்லை பாளையும் இல்லை, தென்னம்பாளையும் கிடையாது. நான் ஐஸ்வர்யவான். என்ன ஐஸ்வர்யவான்? கிருபையின் ஐஸ்வர்யவான். ஆமாம், நீங்கள் கிருபையில் ஐஸ்வர்யவானாக இருக்கணும். உங்கள் ஆமேனே உங்களை காட்டி கொடுக்குத. நீங்கள் கிருபையில் எவ்வளோ வீக்காக இருக்கீங்க. நீ வாயில் ஆமேனே வரலன்னா உங்கள்கிட்ட கிருபையே இல்லை, இழந்துட்டீங்க. கிருபையை இழந்துட்டு அல்லேலூயா நீ பாடுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மெல்லாம் யாராக மாறணும்? அதனால தான் ஒரு நாள் மரியாள் வீட்டிற்கு தேவதூதன் போகிறான், வேகமாக போகிறான். அவன் சொல்கிறான், அவங்களை பார்த்து என்ன சொல்கிறான்? கிருபை பெற்றவள். ஆல்ரெடி நீ ஏற்கனவே என்ன செய்து விட்டாய். ஆமாம், தேவதூதன் போய் மரியாளுக்கு கிருபையை கொடுக்கல, அவள் ஏற்கனவே கிருபை பெற்றவள். அல்லேலூயா. இப்ப சொல்றான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையை கிருபை பெற்ற மரியாள் இயேசுவை இந்த பூமிக்கு கொடுத்தாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிருபை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அப்ப ஐஸ்வர்யம் என்றால் என்ன? அது கிருபையின் ஐஸ்வர்யம். நீங்க கிருபையில் நிரம்பி இருந்தீங்கன்னா உலகத்துல பெரிய பணக்காரனை விட நீங்க தான் ஐஸ்வர்யவான். ஏன்னா அவன் கிருபை இல்லை, வெறுமையான ஐஸ்வர்யவான். நம்ம கிருபையோடு உள்ள ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. கிருபையில தரித்திரனே கிடையாது. கர்த்தருடைய கிருபையில என்ன இல்ல? தரித்திரனே கிடையாது. ஏனென்றால் யார் மேல கிருபை வருதோ அது ஒரு ஐஸ்வர்யம். ஆமென் சொல்லுங்க. வெறும் பணம் மட்டும் இல்ல, கிருபை சொல்லுங்க ஒரு ஐஸ்வர்யம். அப்ப கிருபை பெற்ற நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். கிருபை பெற்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைங்க, நான் ரொம்ப பாவிங்க, நான் ரொம்ப ஏழைங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, 10 ரூபா தாங்க காணிக்க போடு. நீ அப்படியே இரு.
காலமெல்லாம் இதையே யோசிச்சுக்கிட்டு இப்படியே இருங்க. அப்படிதான் இருப்பீங்க. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் நேற்றும் இன்றும் சில ஆண்டவர் தான் நேற்றும் இன்று மாறாமல் இருக்காங்க. சில விசுவாசிகள் அப்படித்தான் இருக்காங்க, நேற்றும். ஏன்னா கிருபை இல்லைங்க. கிருபை இருந்தால் தான் மகிமை வரும். கிருபையில் நம்ம எல்லாம் யாராக இருக்கிறோம்? ஆமாம், அப்படி பைபிளில் போட்டிருக்கு. இப்போ நம்ம யாராக இருக்குன்னு கேட்குறேன். கிருபையில் நம்ம ஐஸ்வர்யம் பண்ணி பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் கிருபையில் நான் யாராக இருக்கிறேன், நீங்கள் பயன்படுறதை வச்சு தான் நீங்கள் யாராக இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? இன்னைக்கு வாரம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டேங்க. அதனால் என் மேலே ரொம்ப கிருபை இருக்குண்ணே. நீங்கள் எவ்வளோ பயன்படுறீங்க ஆண்டவருக்கு, அதை வச்சு தான் உங்கள் மேலே கிருபை இருந்தால் பயன்படுவீர்கள். மரியாள் மேலே கிருபை இருந்ததுனால அவள் அட்ரஸை சொல்லி அனுப்புகிறாரு. 6ஆம் மாதத்திலே நாசரேத்தில் உள்ள மரியாள் என்பவருடைய வீட்டிற்கு கபிரியேல் தூதன் கர்த்தரால் அனுப்பப்பட்டான். யாருக்கு 6வது மாதம்? எலிசபெத்துக்கு. அதை போட்டிருக்காரு பாருங்க. எலிசபெத்துக்கு 6வது மாதத்தில் யாரை தேடி போகிறாங்க? கேப்ரியல் அட்ரஸை கொடுத்துட்டாரு. எந்த ஊர்? கலிலேயாவில் உள்ள கலிலேயா டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் ஆர் தாலுக். யூதாயா மாகாணம், யூதாயா டிஸ்ட்ரிக்ட். கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை, வெர்ஜின். அட்ரஸ் கொடுக்குறாரு பாருங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை பிரபலப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமாவது ஃபெமிலியர் ஆகுங்க. சபையில் உள்ளவங்களுக்காவது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகுங்க. அல்லேலூயா. நேற்று எங்கள் ஜோ ஒன்று சொல்லலாம். அவன் செல்லில் டேடி இப்போ பாருங்க அப்படின்ட்டு, அது என்னது ஏஇ ஏஐ அண்ட் ஹூ இஸ் விபி ராஜா அப்படின்னா அது சொல்லுது. விபி ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அது வேற எங்கேயே ஒருத்தர் இருக்கிறாரு, பயங்கர பணக்காரர். அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது பாருங்க, அவர் ஒரு பெரிய பணக்காரர். இன்னொருத்தர் இருக்கிறார் விபி ராஜானி, அவர் ஊழியக்காரர். அவர் செய்தி கொடுக்குறாரு. அவர் செய்தியெல்லாம் யூடியூப்பில் இருக்குது, பார்த்துக்கோன்னு சொல்லு. இது எவன் சொல்லி கொடுத்தான்? அந்த இதுக்கு அந்த கம்ப்யூட்டருக்கு யார் சொல்லி கொடுத்தானே தெரியல, எப்படி ஃபீட் பண்ணாங்கன்னு தெரியல. எத்தனை விபி ராஜா இருக்குன்னு சொல்லுது. உனக்கு எந்த விபி ராஜா வேணும்? அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தொழில் என்ன, அவருடைய குலம் என்ன, அவருடைய கோத்திரம் என்ன, எல்லாமே சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. இது எப்படின்னு எனக்கு மண்டையில் நமக்கு தெரியாது, அது எங்கேயோ இருந்து சொல்லுது. நான் சொல்கிறேன் கிருபை அதுக்காக இதில் சொல்கிறதுனால நம்ம கிருபை பெற்றவங்க இல்லை, இது எல்லாத்தையும் சொல்லும். அப்புறம் எல்லாத்தையும். ஆனால் ஜோஸ்டானி, ஹூ இஸ் ஜோஸ்டானின்னா தெரியலன்றுச்சு. அல்லேலூயா, ஆமென். அது ஜோஸுக்குன்னா யோசே, அது யோசே, ஐ டோன்ட் நோ யோசே அப்படின்றுச்சு. அப்போ ஹூ இஸ் விபி ராஜா? ஐ நோ விபி ராஜாங்குது. நான் கிருபை பெற்றவன். அல்லேலூயா. கிருபை பெற்றவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். கிருபை பெற்றவர்கள் ஃபெமிலியர் ஆயிடுவாங்க. அதுக்காக இந்த கம்ப்யூட்டர் நான் சொல்லலை, கர்த்தருடைய பார்வையிலே ஃபெமிலியர் ஆயிடுவீங்க. நாட் எ சைட் ஆஃப் மேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் சொல்லுங்க, கிருபை பெற்றவர்கள் பிரபலமாவார்கள். அல்லேலூயா. மரியாள் எங்க இருந்தா? கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஒரு ஊரிலே தாவீதின் இனத்தான் எனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு குக்கிராமத்தில் இருந்த மரியாளை ஆமென் கர்த்தர் கண்டுபிடிச்சார். தேவதூதனை அனுப்பினார். அவன் வந்து சொல்றான், மரியாளை நீ தேவனிடத்தில். அந்த ஐஸ்வர்யம் ஆக்சுவலா மரியாளும் ஏழைதான், யோசேப்பும் ஏழைதான். யோசேப்பு கூலி தொழிலாளி. என்ன வேலை செஞ்சாரு? ஆமா, தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே.
தங்க உழவர்கள் கலப்பை செய்து கொடுத்தாரே, நிலங்களை கொஞ்சமா 6 வயதிலே, அப்படி சிலர் சொல்ற 5 வயசுல ஸ்கூலில் சேர்க்க போனா ஏசுநாதரே எப்போ சேர்ந்திருக்காரு? இவன் கண்டியா நீ பாட்டு எழுதுறது எதையாவது எழுதிடக்கூடாது. 6 வயசில் ஆரம்ப பள்ளிக்கு போனாராம். அப்புறம் எத்தனாவது வயசில் மேல்நிலை பள்ளிக்கு போனார்னு தெரியலை. கண்டபடி பாட்டு எழுதி விட்டுறது. அந்த பாட்டு எழுதினவர் பேர் டேப் ராதாமாணிக்கம். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி முடியும் தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறைந்தனரே, கேளுங்கள் தரப்படும், அப்படி முடிச்சிருவார். எப்போ? அவர் டிஎம்கேக்கு பாடும்போது. அதுக்கு பிறகு ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு சொன்னார், நான் இப்படி ஏசுநாதர் மரித்ததோடு முடிச்சிட்டேன், அவர் உயிர்த்தெழுதலையும் நான் அந்த பாட்டோட சேர்த்து பாடணும்னார். உயிர்த்தெழுதல் பாட்டோட சேர்த்து பாடிட்டு தான் செத்து போனார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் ஆரம்ப பள்ளிக்கு போனார், அப்புறம் யூனியன் பள்ளிக்கு போனாருங்கிறதெல்லாம் இல்லை. அவருடைய கிருபை மேலே இருக்கிறதா ரொம்ப முக்கியம். அவருடைய கிருபை உங்கள் மேலே இருந்தால் நீங்கள் பயன்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் உங்களை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். உங்களை யூஸ் பண்ணுறாரா? நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்களா உங்கள் டயத்தை? நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க தங்களுடைய வாழ்க்கையை. ஆண்டவருக்கு நேரமே இல்லாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வேஸ்ட் பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களை யூஸ் பண்ண ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை என்ன பண்ணுங்க? ஆமாம். கிருபை இருந்தால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. கிருபை இருந்தால், ஆமாம் சொல்லுவாங்களே பழமொழி, இரும்பு இருக்கிறவன் கையும் சிறங்கு இருக்கிறவன் கையும் சும்மா. நான் சொல்கிறேன், கிருபை இருக்கிறவனும் சும்மா இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென். திங்கிங் யோசிச்சு என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே யோசனையும் செயல்பாடுகளும். இதுதான் கிருபை பெற்றவனுடைய அடையாளம். கிருபை பெற்றவனுடைய அடையாளம் என்ன? அவன் எண்ணுவான், செய்வான். ஹல்லேலூயா. யோசிப்பான், செய்வான், திங்க் பண்ணுவான். இப்படியே இருக்கிறது நல்லதல்ல. இனி ஏதாவது ஒன்றை செய்வோம், அதை செய்வோம். ஒரு பிஸ்னஸ் மேனை பாருங்க, அவன் திங்க் பண்ணுறதுக்கு தான் டைம் கொடுப்பான். அவன் திங்கிங்கில் சக்ஸஸ் ஆகிட்டா அவன் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிரும். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கு இது சப்ஜெக்ட் பிடிக்கலை. ஐ ஆம் அ திங்கிங் பர்சன். ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சுட்டே இருப்பேன், இந்த தாலுகாவில் எப்படி ப்ரேயர் நடத்தலாம், எப்படி உள்ளே போகலாம், யாரை பிடிச்சா உள்ளே போக முடியும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் வாசலை திறந்துருவார். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவர்கள் யோசிப்பார்கள். ஆமென். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று மரியாள் யோசித்தாள். கலங்கினால யோசித்தாள். கிருபை இருந்துன்னா அவங்க திங்க் பண்ணுவீங்க, எப்படி செய்யலாம், இந்த ஊழியத்தை எப்படி செய்யலாம், சிறுவர் ஊழியத்தை எப்படி செய்யலாம், இன்னும் என்னென்ன பண்ணலாம், என்ன டெவலப் பண்ணலாம். கிருபை இருந்தால் உங்களை டெவலப்பு கொண்டு போகும். கிருபை இல்லைன்னு வச்சுக்கிங்க, ஒன்றுமே இல்லாமல் பின்னாடி உட்காந்து அப்படியே போயிடுவீங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை, நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவீங்க. கிருபை உங்களை யூஸ் பண்ணும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 9:8 இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது. 2 கொரிந்தியர் 9:8 வேகமாய் வாசிங்க, நான் வேகமாய் முடிக்கணும். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளையும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக என்ன செய்கிறார் ஆண்டவர்? தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும், கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சகலவித கிருபை பெருக செய்வார். எதுக்கு? நான் பயன்படணும். அப்ப கிருபையில் நான் யாரா இருக்கணும்? ஐஸ்வர்யவானா இருக்கணும். ஹல்லேலூயா. பணத்தில், நகையில், வீட்டில், காரில், நிலத்தில் நான் ஐஸ்வர்யவானா இல்லாட்டாலும் சொல்லுங்க, கிருபையில் ஐஸ்வர்யவானா இருந்தா God will use you. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாறுவீர்கள். ஆமென். ரெண்டாவது, அந்த ஐஸ்வர்யத்தில் என்ன இருக்கு? கிருபை மட்டும் இல்ல, ஐஸ்வர்யமும் பரிபூரணமும். ஹல்லேலூயா. எபேசியர் 3:19 வேகமாய். எபேசியர்
அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும், நல்லா கவனிங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் அவருடைய மகிமையின், எல்லாரும் சொல்லுங்க, மகிமையின் ஐஸ்வர்யம். நல்ல சத்தமா சொல்லுங்க. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் உடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்பொழுதும் இதை பாசிக்கிற மாதிரியான போடுறீங்க நீங்க. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? பரிபூரணம் உள்ளவர்கள். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. அப்ப பரிபூரணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ள இருக்கணும். இப்ப அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன செய்கிறது? என்னை யாரா மாத்துது? நான் குறை உள்ளவனாக அல்ல. அதனாலதான் பவுல் சொன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையில் இருந்து என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன எப்படி மாத்துது சொல்லுங்க? பரிபூரணம் உள்ளவனாய். ஹல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யம் என்றால் என்ன? பரிபூரணம். எல்லாரும் சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன எப்படி மாத்துது? ஆமென். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆமென். நீங்கள் சகலவித பரிபூரணம். ஹல்லேலூயா. ஆமென். அதை தான் சொல்றார். உபாகமம் 28 அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. உபாகமம் 28:11. ஆணையிட்ட தேசத்தில் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும், எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். சொல்லுங்க, எனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அதுதான் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய ஐஸ்வர்யமும் மகிமையும் நமக்கு எதை கொடுக்குதுங்கன்னு? பரிபூரணம். குறைவுள்ளவர்களாக அல்ல, நிறைவுள்ளவர்களாக. ஹல்லேலூயா. உபாகமம் 30:9 ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. உபாகமம் 30 நன்மை உண்டாக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர், நல்ல கவனிங்க, உன் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் அதே வசனம் திரும்ப, உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அதுல என்ன வருதுன்னா, அவருடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையிலே எதை உண்டாக்குகிறது? ஆமா, ஹல்லேலூயா. அது நிறைவு. அதனால தான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4:18, பிலிப்பியர் 4:18 சொல்லுவாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. ஒரு சபை போதகருக்கு எல்லாம் கிடைக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன உண்டாகணும்? அவர் ஒன்றும் கிடைக்கலன்னு சைடு பிஸ்னஸுக்கு போயிடக்கூடாது, பார்ட் டைம் பிஸ்னஸுக்கு போயிடக்கூடாது. சபை ஊழியருக்கு என்ன செய்யணும்? அவர் சொல்லணும், எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை 37 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். நேற்றுக்கு இன்னைக்கு இல்லை. how many years? 37 years இப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. எல்லாம் கிடைத்தது. ஆமாம். என்னென்ன ஊழியம் செய்கிறோமோ எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குது. ஹல்லேலூயா. இந்த ஜெப ஊழியத்தை பல வருஷங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதையும் சேர்த்து கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதில் பார்ட்னராக உங்களையும் இணைச்சிருக்காரு. பார்ட்னர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பார்ட்னர்? சாராய கடை பார்ட்னரா? என்பிஎன் ஊழிய பார்ட்னர்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதில் இணைச்சி விட்டுருக்காரு. ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு குறைவும் இல்லை. எல்லாம் எனக்கு. ஒவ்வொரு மீட்டிங் நடத்தும் போதும் என்கிட்ட பலர் கேட்குற கேள்வி, இது எப்படி நடக்கும், செலவுகளை என்ன செய்வீங்க? கர்த்தர் பார்த்துக்குவார்.
ஆமென். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்களேன், நீங்களும் சொல்லுங்களேன். சொல்லுங்க, நல்லா கையை வைத்து சொல்லப்பா. எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஏன்னா எல்லாமே அவர்தான். எல்லாமே நீரானையா, எல்லாமே ஆனையா. சொல்லுங்க, எல்லாமே நீரானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன், பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா, யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, நீயா. எல்லாமே நீர். அப்பா பார்த்து சொல்லுங்க, ஓஹோ எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. ஆமென். கரங்களை தட்டி எஸ் லார்ட். அவன் எப்படி புது பாட்டா கண்டுபிடிச்சு பாடுங்க. அந்த காலத்துல இருந்தே கத்தரன் பெல்லன் நான் பாடிக்கிட்டு ஓடக்கூடாது. புது பாட்டா கண்டுபிடிச்சு பாடணும். ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாமே நீர்தானையா. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில நிறைவை கொடுக்கிறது. அதனால பவுல் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது. சொல்லுங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் பஞ்ச பாட்டே பாடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அது இல்லைங்க, இது இல்லைங்க, சாப்பாட்டுக்கு இல்லைங்க, நற்செய்தி கூட்டத்துக்கு இல்லைங்க, சாயங்கால கூட்டத்துக்கு, அந்த கூட்டத்துக்கு இல்லைங்க, இந்த கூட்டத்துக்கு இல்லைங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு ஒரு போதகர் ஃபுல் பீட்டில் நின்று எப்போ பார்த்தாலும் பஞ்ச பாட்டே என்ன செய்யக்கூடாது. நீ வேணா பஞ்சமா பாவியாக இருக்கலாம், ஆனால் எதை பாடக்கூடாது. சொல்லுங்க. அது மாதிரி குடும்ப தலைவிகளும் பஞ்ச பாட்டை பாடக்கூடாது. ஹல்லேலூயா. குறைவு இருந்தாலும் அதை நிறைவாக்குறது நீங்கள் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா, பங்கையர் கைநலம் பார்த்தளவோ இந்த பாரில் வளங்கள் மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும். அம்மா அது தெரியலையா? அது என்ன, அது நீதிமொழிகளா இல்லை பிரசங்கியா? பாரதியார் பாட்டுன்னு நினைக்கிறேன். மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, வேண்டும் அம்மா. பங்கையர் கை நலம் பார்த்தளவோ இந்த பாரில் அழங்கள் வளருதம்மா, வளருதம்மா. அப்போ மங்கையராக பிறப்பதற்கு பாரதியையும் யானையை வச்சு கொன்னா, பிறக்கிற பொம்பளை பிள்ளைகளையும் கள்ளிப்பாலை வச்சு கொள்றான். இதான் நம்ம தமிழ்நாடு. இப்படி சொன்ன பாரதியையும் எப்படி கொண்டு போட்டான்? யானையை மிதிக்க வச்சு கொண்டு போட்டான். அப்படி பிறக்கிற பெண் பிள்ளைகளையும் கள்ளிப்பாலை கொடுத்து கொல்லு போடுறான். இதுதான் ஒரு ஈனச்சமுதாயம். ஈனச்சமுதாயத்தில் தான் ஆண்டவர் நம்மளே வச்சிருக்காரு. ஒரு ஐஸ்வர்யத்தின் பாத்திரமா நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் அது இல்லை இது இல்லை. வீட்டில் என்னதான் அந்த வீட்டில் இருக்கு, அந்த வீட்டில் பாருங்க. அடுத்தாத்து அம்புச்சத்தை பார்த்தீங்களா? அவன் ஆட்டுக்காரன் சொல்கிறதெல்லாம் அவன் சொல்லுவான், அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி. அவன் சம்பளம் பாதி, அவன் நான் வெறும் சம்பளம் தான் வாங்குறேன், அவன் கிம்பளமும் வாங்குறான். அதனால தான் மாதம் அவள் பட்டிச்சாரி கட்டுறா, மாதம் அவள் பட்டிச்சாரி கட்டுறா. எனக்கு வருஷத்தில் ஒரு தடவை கூட என்ன இல்லை, பட்டுச்சாரி இல்லாமல் வெறும் பூனஞ்சாரி எடுத்து கொடுக்குறீங்க. அது இல்லை இது இல்லைன்ட்டு இல்லை, எல்லாம் எனக்கு கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், ஒரு பாஸ்டர் மேடையில்னு அப்படி தான் சொல்லணும், எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தான் சொல்லணுமே ஒழிய, ஐயா அது இல்லைங்க இது இல்லைங்க, என்ன விசுவாசியை நீ காணிக்க போடல, அந்த காணிச்ச இது இல்லை, என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன்னு இருக்கக்கூடாது. எல்லாம் எனக்கு கிடைத்தது. எல்லாரும் சொல்லுங்க. கையை நாவிக்கிற மாதிரி கையை வச்சு சொல்லுங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது.
சில பாஸ்டர்ஸ் பாடுற பஞ்சப்பாட்டை பார்த்தா நமக்கு இப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன ஏதாவது ஒரு இது கொடுங்கன்னா, ஐயோ எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் பணக்காரர்? ஆமாம், நான் தான் பணக்காரன். ஏன்னா என் ஆண்டவர் பணக்காரர். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்முடைய தகப்பன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. எல்லாம் எனக்கு கிடைத்தது. சொல்லுங்க, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. அதனால தான் சொல்றாரு அடுத்த வசனத்தில், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். சொல்லுங்க, எல்லாம் கிடைத்தது. ஒரு குடும்ப தலைவி சொல்லணும், எல்லாம் எங்க வீட்டில் இருக்கு. அல்லேலூயா. அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. அதே வார்த்தையை ஆஃப் பண்ணுங்க. எப்போது முகத்தில் மகிழ்ச்சி இருங்க. ஆமாம், எண்ணெய் சட்டியில் கடுகு போட்டால் தான் வெடிக்கும். ஆனால் சிலருடைய முகத்தில் கடுகு போட்டாலே வெடிச்சிருது. அதனால தான் சாலமோன் சொன்னான், வாயாடியும் அடங்காதவளும் சண்டைக்காரியுமான ஸ்திரீயோட குடியிருப்பதை பார்க்கிலும். அப்படி யாரும் போயிடாதீங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் எனக்கு கிடைத்தது. சொல்லுங்க, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ ஐஸ்வர்யம் என்றால் என்ன? வாழ்க்கையில் ஒரு பூரணத்தை கர்த்தர் தருவார். ஆமென். மைண்டில் நிறைஞ்சிருங்க. 6 நாள் மட்டும் வேலை செய்யுங்க. 7வது நாள் மஸ்ட் டேக் ரெஸ்ட். அல்லேலூயா. எல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னு திருப்தியா இருங்க. ஆமாம். கர்த்தர் கூகுளில் பாப்பா சொன்னல, கர்த்தர் 3 வருஷத்தின் பலனை சேர்த்து தருவார். 6 வருஷம் உன் நிலத்திலே வேலை செய். 7வது வருஷம் அந்த நிலத்துக்கே என்ன கொடு? ஓய்வு கொடு. நான் 3 வருஷத்துக்கு சேர்த்து தந்துருவேங்கிற. அல்ல, மனதில் நிறைவாயிருங்க. சிலர் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை இல்லாமல் எங்கேயாவது ஆப்பர் கிடைக்குமான்னு பார்க்காதாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆப்பர் தான் நமக்கு ஆப்பா மாறிடும். எல்லாம் எனக்கு கிடைத்தது. சொல்லுங்க, நான் எப்படி இருக்கிறேன்? அவன் ஏனாக்கு அந்த ஐஸ்வர்யம் எனக்குள்ளே இருக்கிறதுனால, அவன் கடைசியாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். அந்த ஐஸ்வர்யம் விசுவாசம். அல்லேலூயா. அவன் நேற்று தான் உபவாச கூட்டத்தில் பேசுகிறேன். ரொம்ப முக்கியமான செய்தி அது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். நீங்கள் 1000 ஜெபிக்கலாம், 1000 கொடுக்கலாம், 1000 வேலை பார்க்கலாம். ஆனால் we must need faith. வாசிங்க யாக்கோபு 2:5. யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 2:5. நல்லா கவனிங்க. தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. கவனிங்க, மறுபடியும் அந்த வார்த்தையை பாருங்க. தேவன் இந்த உலகத்தில் தரித்திரரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஐஸ்வர்யம் விசுவாசத்தில் தரித்திரர்களை. சொல்லுங்க. அப்ப தேவனுடைய மகிமை வரும்போது நம்ம யாரா மாறுறோம்? விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். அது என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யவான்களாய் நம்மை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க அல்லேலூயா போடலாம், கை தட்டலாம். ஆனால் அதனால காரியம் நடக்காது. உடைய வாழ்க்கையில அற்புதமும் அதிசயம் நடக்கணும்னா நமக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில். அப்ப ஐஸ்வர்யவானா, அந்த ஐஸ்வர்யவானா மாறணும்னா என்ன வேண்டும்?
அப்ப விசுவாசம் இருந்தா நீங்க யாரு சொல்லுங்க, நீங்க யாரு? ஐஸ்வர்யவான். பணத்தை வச்சுல 3 காரியத்தை சொன்னேன். அது பணம் அல்ல. அது ஒன்று என்ன சொன்னேன்? கிருபை. 2வது ஃபுல்னஸ், பரிபூரணம். 3வது ஐஸ்வர்யத்தின் வெளிப்பாடு என்ன? 3வது விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். நேற்று உபாசகம் சொன்னல ஒரு அற்புதமான செய்தி. அது இந்த மாதிரி செய்தியை கேட்கும்போது அவங்க ஃபெய்த் ரைஸ் ஆகும். அல்லேலூயா. ஆமென். ஃபெய்த் என்ன ஆகணும் நமக்குள்ள? ஆமென். இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். வளர வளர நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும். ஆமென். நீங்க நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் நல்லவங்களா நீங்க இருக்கிறதுனால யூ நாட் ரிசீவ் த குட்னஸ் பிளெஸிங்ஸ். நீங்க விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்லவங்களா இருந்து யாருக்கு புண்ணியம்? விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க நல்லவங்களா இருந்தால் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். சொல்லுவாங்க அவர் நல்லவங்க, ஆனா உங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க நல்லவர்களாய் மட்டுமல்ல, எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலதான் யாக்கோபு எழுதுகிறார், தேவன் இந்த உலகத்தில் தரித்திரமாய் இருக்கிறவர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா மாற்றி விட்டுறாரு. இவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா மாறிட்டான்னா மற்ற உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் எல்லாம் தன்னால வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? விசுவாசத்தில் யாரா இருக்கிறாங்க? விசுவாசத்தில் தரித்திரரா இருக்கிறாங்க. நீங்க இந்த உலகத்தில் தரித்திரரா கூட இருங்க, ஆனா எப்படி இருங்க? விசுவாசத்தில் எப்படி இருங்க? ஆனா விசுவாசத்துல நீங்க ஐஸ்வர்யவானா இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க தரித்திரராய் இருக்கவே மாட்டீர்கள். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா, உலகத்தில் தரித்திரனா? நீங்க யாரு? அப்ப விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா இருந்தால் நீங்கள் உலகத்தில் சொல்லுங்க தரித்திரனாய் இருக்க மாட்டீர்கள். சொல்லுங்க, நான் இந்த உலகத்தில் தரித்திரனாய் இருக்க மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நான் யாரா இருக்கிறேன்? விசுவாசத்திலே ரிச்சா இருக்கிறையா. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் யாரா இருக்கவே முடியாது. அப்ப உலகத்தில் தரித்திரரா இருக்கிறவர்கள் விசுவாசத்திலே வளரும் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பணம் இல்லாம கூட கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துடலாம், ஆனா விசுவாசம் இல்லாம ஒரு நாள் கூட நம்மளால வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது விசுவாசம். இயேசுவிடத்தில் வந்தவர்களெல்லாம் பார்த்து என்ன சொன்னாரு? ஒருத்தன் பிறவி குருடன் பாருங்க, அம்மேர் என்ன பேரு? பர்திமேயு. அந்த பர்திமேயு என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட கத்துறான், தாவீதின் குமாரனே. அவரு அங்க போயிட்டாரு, இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். உன்னை சீசர்ல டேய் சத்தம் போடாத, பேசாம இருறானா, இன்னும் அதிகமா கத்துறான். உடனே அவனுக்கு யாருகிட்ட கூட்டிட்டு வந்தாங்க, ஐயா ஒருத்தன் கட்டி தொலைகிற, அவனை அனுப்பி விடுங்க அப்படின்னா ஆண்டவர், அவன் குருடனி நல்லா தெரியும். உடனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அவன் ஆண்டவரே ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா போயிடுவேன். அப்படியே சொன்னாவே, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும், போ, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவது. அல்லேலூயா. ஆமென். நீ விசுவாசித்தபடியே உனக்கு. அப்ப அவன் தரித்திரனா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? இந்த தாவீதின் குமாரனை இன்னைக்கு விட்டு எனக்கு என்னைக்குமே பிடிக்க முடியாதுன்னு கத்திட்டான். இன்னைக்கு விட்டா தாவீதின் குமாரனை என்னைக்குமே பிடிக்க முடியாது. எவன் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு கிடங்கடா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுநாதரே நின்னுட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த விசுவாசம் உங்களை யாரா மாத்திரும். பைபிள்ல போட்டிருக்கு, இயேசுநாதர் சொல்லிட்டார், அவனை அழைச்சிக்கிட்டு வாங்க பண்ண உடனே அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை என்ன செஞ்சான்? கள்ளத்தை அப்படி சுற்றி என்ன செஞ்சுட்டான்? அப்படி ஓவர் கோட்டை கலட்டி சுற்றி தூர போட்டான். ஏன்னா அந்த ஓவர் கோட்டு தான் அவன் பிச்சைக்காரனி அந்த ரோமர்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு என்ன போட்டிருக்கான்? இனி இந்த ஓவர் கோட்டு எனக்கு
நம்ம ஓவர் கோட்டு போடுங்கன்னு இருக்கோம். அவன் சொல்கிறான், எனக்கு இந்த ஓவர் கோட்டு தேவையில்லை, நீ கலத்தி தூக்கி தூர எரிஞ்சுக்கிட்டான். அதில் ஒரு விசுவாசம் இருக்கு. ஆமாம், நிச்சயமாக ஏசுநாதர் என்ன செஞ்சிருவார். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த யூனிஃபார்மை போட்டுட்டு என்ன செய்ய மாட்டேன். இப்போ பிச்சைக்காரங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்குது பாருங்கள். இனியும் நான் யூனிஃபார்ம் போட்டு பிச்சை எடுக்க மாட்டேன், நீ இந்த நாற்றம் முடிச்ச கோட்டு வேண்டாம், நீ தூக்கி தூர எரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அதை எரிய மாட்டோம், பத்திரமா மடித்து வச்சுருப்போம். என்னைக்காவது தேவைப்படுச்சுன்னா திடீர்னு என்னைக்காவது ஏசுனார் கைவிட்டாருன்னு வைங்க, அப்போ அந்த மாதிரி அதை எடுத்து அதான் அந்த பழைய வேலையை எடுத்துகிட்டு போயிட்டான். யார்? பேதுரு. மீன் பிடிக்க போகிறேன், அதில் 5-6 பேர் நாங்களும் வருகிறோம். பழைய வேலையை பத்திரமா வச்சுக்கிறதே பிரச்சனை தான். தூக்கி தூர ஏறிங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் விசுவாசத்தில் நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு இந்த விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது ஆமென், எவ்வளவு பெரிய தடைகளும் தாண்டி நம்மளால் அற்புதத்தை பெற முடியும். அதனால தான் யாக்கோபு எழுதுறாரு, பிரியமான சகோதரரே, தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில். அப்போ நம்மளாம் யாரா மாறிட்டோம்? இப்போ விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் மாறிட்டோம். இந்த விசுவாசத்தை வச்சே நம்ம பெரிய ஆளாயிரலாம். ஹல்லேலூயா. ஆமாம். தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு உரமோர் எவ்வளோ வேணும்? ஒன்று, அந்த பாத்திரமே போதும். அதை கழுவாமல் இருந்தால் அந்த பாத்திரத்தில் ஊற்றினாலே என்ன வந்துடும்? அப்போ அந்த ஐஸ்வர்யம் என்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்துனா போதும், கர்த்தர் அந்த விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ தரித்திரர்கள் எப்படி மாற வேண்டும்? ஐஸ்வர்யமான மாற வேண்டும். எப்படி? விசுவாசத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. கர்த்தரனை அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார். நான் ராஜாவின் பிள்ளையாய் இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நான் எப்படி இருப்பேன்? ஆமாம், நான் கரண்டு போன ஓடைய மாதிரி இருக்க மாட்டேன். எப்படி இருப்பேன்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். அப்படின்னா அந்த அவிசுவாசத்தை தூக்கி எறியணும். ஹல்லேலூயா. அவநம்பிக்கையை தூக்கி எறியணும். அதில் நம்ம ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும். எதில் ஐஸ்வர்யவான்? ஆமென். எது குறைஞ்சாலும் எது குறையக்கூடாது. ஆமென். சரீரத்தில் பலன் குறையலாம், ஆனால் எது குறையக்கூடாது? விசுவாசம் பணம் குறையலாம், ஆனால் எது குறையக்கூடாது? விசுவாசம் குறையவே கூடாது. விசுவாசத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதில் நீங்கள் பணக்காரனாக இருக்கணும். ஆமென். எதில் பணக்காரன்? விசுவாசத்தில் பணக்காரன். அந்த ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. கிருபையில் ஐஸ்வர்யம். கிருபையில் நான் பணக்காரனாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதில் எல்லாவற்றிலும் நான் பரிபூரணம் உள்ளவனாய் நாம் இருக்க வேண்டும். இதில் தான் தேவனுடைய ஐஸ்வர்யம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா நீங்கள் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ கிருபை வந்தோடனே ஆண்டவர் நம்மளை ஐஸ்வர்யவனாக மாற்றிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை நம்மை பரிபூரணம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அந்த ஐஸ்வர்யம் நம்மை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. இதில் இருந்து தான் நம்ம எல்லாவற்றையும் ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் ஹல்லேலூயா எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால் எதை இழக்கக்கூடாது? தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தருடைய காரியங்களிலும் நீங்கள் இருக்கும்போது விசுவாசம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? அது வளர்ந்து கொண்டே பெருகி கொண்டே இருக்கும். விசுவாசம் பெருக பெருக மிரக்கல் நடக்கும். விசுவாசம் வந்தோடனே நீங்கள் அடுத்த காலை எடுத்து வைப்பீங்க. அது வரை நீங்கள் அட்டென்ஷன்ஸ்லேயே நின்றுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. சரி, இந்த காரியத்தை செய்வோம். சரி, இந்த வீட்டு வேலையை ஆரம்பிப்போம். சரி, இந்த ப்ராஜெக்டை பண்ணுவோம். ஏன்னா இப்போ எனக்குள்ளே என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்த உடனே காலை எடுத்து வைக்கணும். ஆமென். யோர்தான் கரை புரண்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமென். பாருங்கள், யோசுவா லீடரான நேரத்தில் தான் யோர்தான் என்ன செய்யுது? மற்ற நேரமெல்லாம் கரண்டு போய் கிடக்கும். இப்போ எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? ஆனால் யோசுவாக்குள்ளே என்ன இருக்குது?
விசுவாசம் இருக்கு. அதனால சொல்றேன், ஆசாரியர்களை பார்த்து நீங்கள் உங்க காலை என்ன செய்யுங்க, யோர்தான் நதியில என்ன செய்யுங்க, கொண்டு வையுங்க. நீ வச்சா என்ன நடக்கும்? இழுத்துட்டு போமா? போகாது. என்ன நடக்கும்? சிலருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? காலை வைக்கிறது தான் பிரச்சனை. இதுல இறங்கிட்டோம்னா தோல்வி ஆயிடுச்சுன்னா, லாஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், இதுல பணம் எல்லாம் போச்சுன்னா என்ன செய்யறது? அதனால இருக்கிறத வச்சு என்ன செஞ்சிருவான், பணத்தை கொண்டு அதில் போட்டுட்டு பணம் போச்சுன்னா என்ன செய்யறது? இப்படியே யோசிக்கிறவங்க, காற்றை கவனிக்கிறவன் இப்படியே யோசிக்கிறவங்க எப்பவுமே இப்படி தான் இருப்பாங்க. தைரியமா சில உலகத்தான் கூட பண்றா இன்வெஸ்ட்மெண்ட், எழுறா லாபத்தை, ஹல்லேலூயா, கட்ரா வீட்டை அப்படிங்கிறான். விசுவாசம் வந்த உடனே ஆக்ஷன் வருது. ஹல்லேலூயா, கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். ஏன்னா எனக்குள்ள என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்த உடனே ஆக்ஷன் வருது. இதை நடத்தி பார்ப்போம், இதை செஞ்சு பார்ப்போம். ஆமென். முதல்ல திட்டம் போட்டு பார்ப்போம், இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு பார்ப்போம். ஹல்லேலூயா, ஆமென். அதுல நம்ம யாரா மாத்திரும் விசுவாசம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த 3 செய்தியுமே உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறது. நீங்க இப்ப யாரா இருக்கிறீங்க? கிருபையில. ஆமென், ஆமென். அதுபோல ஐஸ்வர்யத்துல பரிபூரணம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. அந்த ஐஸ்வர்யத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த விசுவாசமே உலகத்தை. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து என் குறைகள் எல்லாம் நீர் நிறைவாக்குகிறீர். உம்முடைய ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையில் வருகிற குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறது. நான் கிருபை பெற்றவன், கிருபையிலே ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் கிருபையிலே ஐஸ்வர்யவன் மட்டுமல்ல, அந்த ஐஸ்வர்யத்தினாலே நான் பரிபூரணம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யத்தினாலே நான் விசுவாசிக்கிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ நான் ஒன்றுமே இல்லை, நான் கஷ்டப்படுறவன், நான் குறை உள்ளவன். ஆனால் தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்கள் குறைகளை எல்லாம் நீக்கும். ஹல்லேலூயா. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. ஆகையெல்லாம் கடந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்து போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. என்னை அதிசயம் நாக்க செய்வார், அற்புதம் கண்டிடுவே. என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவே.